ஆண்டவனுக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை. அவ்வளவு பேர் கொள்ளும் ஆண்டவனுக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை. ஆண்டவனுக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லைன்னு சொல்லித்தான் நம்மளை போல இந்த மானிட ஜீவன்களை படைத்திருக்கிறார். மானிடரை படைத்திருக்கிறார். மானிடர்னா வேற, மானிட மனுக்கள். ஆண்களுக்கு அருள் எத்தனை அங்கதானே போக வேண்டியிருக்கு. சிவனுக்கு அருள் இல்லைன்னு சொல்லி இந்த மானிட மனுக்கள். ஆமா, செத்து பழக்கும் ஜீவராசிகளை. அதுவும் எப்படி தெரியுமா? எப்படி ஆண்டவன் சிவனுடைய வடிவத்தில் ஆண்களையும், ஆமா ஆண்களையும், அம்மை பார்வதா தேவியின் வடிவத்தில் பெண்களையும் படைத்தார். பெற்று எடுத்தாங்களே தாய் குலங்கள். ஆமா, தாய் குலங்களையும் படைக்கிறார். படைச்ச மட்டும் போதுமா? படைத்ததொரு மனுக்களுக்கு வடி இழக்க வேண்டும் என்று ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதா தேவியானவள் ஆண்டவனிடத்தில் எப்படி வடி எடுத்து கொடுக்கிறாள்.